தலைநகர் டெல்லியில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடும் நிலையில் டெல்லியில் குடிநீர் நெட்வொர்க் எப்படி உள்ளது என்பது குறித்து செய்தியாளர் ராஜீவிடம் கேட்கலாம். ராஜீவ், இவ்வளவு பெரிய தண்ணீர் பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணமா சொல்லப்படுது? மேலும் அந்த பகுதியில இந்த பிரச்சனைக்கு தீர்வா என்ன கொண்டு வந்திருக்காங்க, என்ன திட்டம் இருக்கு, அந்த நெட்வொர்க் எப்படி இருக்கு? ராதா, டெல்லியை பொறுத்தவரை 90% இந்த குடிநீர் தேவைகள் வந்துட்டு மற்ற அண்டை மாநிலங்களை சார்ந்து இருக்கின்றது. குறிப்பாக ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், யூபி மற்றும் பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்களை சார்ந்து இருக்கின்றது. இவ்வாறாக இருக்கக்கூடிய நிலையில 4 விதமாக இந்த நீரை 4 ஆதாரங்களின் அடிப்படையில பிரிக்கிறாங்க. 40% நீர் யமுனை நதியிலிருந்தும், அதே போல 25% நீர் கங்கை நதியிலிருந்தும், 22% ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பக்ரா அணையிலிருந்து விடுவிக்கப்படும் ஒரு நீர் அடிப்படையில பிரிக்கப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய அந்த சதவீதம் நிலத்தடி நீர் மூலமாக இந்த தண்ணீர் ஆதாரங்கள் பிரித்து வழங்கப்படுகிறது. இவ்வாறாக அணைகளிலிருந்து விடுவிக்கப்படும் அண்டை மாநிலங்களிலிருந்து விடுவிக்கப்படக்கூடிய இந்த நீர் டெல்லியில் இருக்கக்கூடிய 7 சுத்திகரிப்பு நிலையங்கள் சேர்கிறது. குறிப்பாக சோனி விஹார், வஜிராபாத் போன்ற பல இடங்கள்ல மொத்தம் 7 சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. சுத்திகரிப்பு நிலையங்களில் பெறப்படும் இந்த நீரானது அங்கு சுத்திகரிக்கப்பட்டு 15,473 கிலோமீட்டர் வலையமைப்பு கொண்ட இந்த குடிநீர் குழாய்கள் வலையமைப்பு இந்த குடிநீர் குழாய்கள் மூலமாக நகரங்கள் முழுமையாக இந்த தண்ணீரானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறாக தான் டெல்லியினுடைய அந்த குடிநீர் தேவைக்கான அந்த சேவையானது பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. இது போன்ற ஒரு நிலையில தான் இந்த தண்ணீர் பற்றாக்குறையானது ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், அதிகப்படியான அந்த நிலத்தடி நீர் எடுக்கப்பட்டு வருவதாக ஒரு அறிக்கையானது கூறப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் இந்த அண்டை மாநிலங்களிலிருந்து விடுவிக்கப்படக்கூடிய அந்த நீரின் அளவு நீர்வரத்து கம்மியாக விடுவிக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு மாநில அரசு சார்பில் முன்வைக்கப்படுகிறது. சரி, ஒரு நாளைக்கு இந்த டெல்லிக்கு முழுமையாக நீருடைய அந்த தேவை எவ்வளவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 1300 மில்லியன் கேலன்கள் ஒரு நாளைக்கு விநியோகிக்கப்படக்கூடிய ஒரு நீரின் தேவை அளவாக இருக்கிறது. ஆனால் இது தற்போது இதனுடைய அந்த அளவு சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலமாக விடுவிக்கப்படக்கூடிய அந்த நீரின் அளவு 900 முதல் 1000 மில்லியன் கேலன்களாக மட்டுமாக இருக்கின்றது. அதாவது மிக 300 கேலன்கள் குறைந்திருக்கின்றது. இதன் காரணமாக பல பகுதிகளில் இந்த நீர் பற்றாக்குறையானது ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்புகள், அதே போல நிலத்தடி நீர் எடுக்கும் அதிக பகுதிகள், குடியிருப்பு பகுதிகள் இருக்கின்றது. இவைகளை தவிர குடிசை பகுதிகள் பல பகுதிகளில் இந்த நீர் பற்றாக்குறை தேவையானது இருக்கின்றது. சரி, இந்த நீர் அரசால் விடுவிக்கப்படக்கூடிய இந்த நீர் ஆல் மட்டுமே பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றதா என்றால் அதுவும் கிடையாது. காரணம், பல காரணங்கள் இதற்கான ஒரு காரணிகளாக இருக்கின்றது. குறிப்பாக நீர் மாசுபாடு மிக முக்கிய ஒரு காரணியாக இருக்கின்றது. கழிவு நீர்கள், அதாவது அருகே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மூலமாக வெளியேற்றப்படும் கழிவு நீர்கள் இந்த யமுனை நதியில கலக்கப்படுவது ஒரு காரணமாக பார்க்கப்படுகின்றது. நிலத்தடி நீர் அதிக அளவுல எடுக்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக, கடந்த 3 ஆண்டுகளை பொறுத்தவரை 2020ஆம் ஆண்டு பொறுத்தவரை நிலத்தடி நீர் 80 மில்லியன் கேலன்கள் எடுக்கப்பட்டிருந்த நிலையில 2024ஆம் ஆண்டு அது 130 மில்லியன் கேலன்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக அனைத்து வகையிலுமே இந்த டெல்லி நீரின் ஆதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த ஒரு நீர் பற்றாக்குறையானது தற்போது இங்கு நிலவுகிறது. இதை சரி செய்யும் வகையில தான் மாநில அரசுகளுடன் தொடர்ந்து டெல்லி மாநில அரசு இந்த பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. மத்திய அரசினுடைய தலையீட்டையும் கோரியிருக்கின்றார்கள். ராதா, மக்களவை தேர்தல் முடிந்து பாஜக ஆட்சி அமைத்திருக்கிறது. டெல்லியில நம்மளுக்கு தெரியும் பாஜக தான் வெற்றி பெற்றிருக்கு. தற்போது இந்த தண்ணீர் பற்றாக்குறை தொடர்பாக எதிர்க்கட்சியினர் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பிட்டு வராங்க. பாஜக தான் இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறது. ஆனா பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அது குறித்து? ராதா, அதே போல நீங்க கூறி போலதான் டெல்லி மாநில அரசு இது பாஜக அரசு தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக டெல்லியினுடைய இந்த நீர்வளத்துறை ஆணையத்தினுடைய இந்த அமைப்பு சரியாக இயங்கவில்லை, சரியான ஒரு பராமரிப்பு இல்லாததன் காரணமாகவே இந்த தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் கூறும் ஒரு குற்றச்சாட்டு. நாம் தற்போது அந்த காட்சிகளை நேரடியாகவே பார்க்கலாம். யமுனை நதியில் நாம் இங்கு இருக்கின்றோம். இங்கு நீர்வரத்து மிகவும் குறைவாக இருப்பதன் காரணமாக மிகுந்த குறைந்த ஒரு நிலையே காணப்படுகிறது.
இது போன்ற ஒரு நிலையில தான் டெல்லி மாநில அரசு கூறுவது என்னென்றால் அங்க இமாச்சல் பிரதேசம் இருந்து விடுவிக்கப்படக்கூடிய அந்த நீரானது அளவானது குறைவாக இருக்கின்றது. இருப்பினும் அந்த நீரை கூட ஹரியானா அரசு வந்துட்டு தடுத்து நிறுத்துவதாக அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த வழக்கை ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலும் இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லி ஆளும் ஆம் ஆத்மி அரசு ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தார்கள். அந்த வழக்கினுடைய ஒரு முடிவில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் 137 கியூசஸ் அந்த நீரை டெல்லி அரசுக்கு விடுவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். அந்த நீரை ஹரியானா அரசு அறிய இருக்கக்கூடிய அண்டை மாநிலமான ஹரியானா எந்த வகையிலும் தடுக்கக்கூடாது, டெல்லிக்கு முழுமையாக அந்த நீர் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறாக கிடைக்கப்பெறும் அந்த நீரை எந்த விதத்திலுமே வீணடிக்க கூடாது என்று ஒரு உத்தரவு டெல்லி மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கின்றார்கள். ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகளை டெல்லி அரசால் போடப்பட்டிருக்கின்றது. இந்த நீரை குடிநீர் பயன்பாட்டிற்காக விடுவிக்கப்படும் நீர் எந்த ஒரு வகையிலும் கட்டடங்களுக்கோ அல்லது பெரிய நிறுவனங்களோ வீணடிக்க கூடாது, அந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது, அதே போல வாகனங்களை கழுவக்கூடாது. இவ்வாறாக பல கட்டுப்பாடுகள் மாநில அரசின் சார்பில் விதிக்கப்படுகிறது. அவர்கள் கூறுவது ஒரே ஒரு அந்த குற்றச்சாட்டுகள் தான். அண்டை மாநிலமான ஹரியானா அரசு தொடர்ந்து டெல்லிக்கு வரக்கூடிய அந்த நீரை தடுக்கிறார்கள் என்பதுதான். உடனடியாக இதுக்கான ஒரு தலையிட்டு மத்திய அரசு தலையிட்டு இந்த பேச்சுவார்த்தை நடத்தி முழுமையாக நீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பது மாநில அரசினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இவ்வாறாக மாநில அரசினுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ்.